तुला तर ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இம்போர்ட் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பண்ணால் உங்களுக்கு டேட்டில் புரியும். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுங்க. சாப்பாட்டிலே சொன்ன 2 பேருக்கு அந்த வீடியோ போய் ஜஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நாம் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காக பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு பிக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கணும். இப்போ கீழே பிஸும் கூட்டும் மீடியோ கூட்டும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாங் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த பேக்ரவுண்ட் பிக் வந்து பண்ணுற ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டெலிஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் வந்து பண்ண மிரர் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் இப்போ கலர் ரேட் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்பிரஷன் காமன் ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க மைனஸ் பண்ணிக்க ஒரு -0.15க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. உங்களோட பிக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ண ஒரு 15 கிட்ட நான் வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்க்கணும் சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ஃப்ரேம் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே பிடிச்சும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்ஸ் குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து பண்ண சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிற சைஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிட் பேஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ சைஸில் எஸ் வேல்யூ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 430க்கு நீங்கள் பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அது கீழே ஒய் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ வந்து பண்ணாக்க 215 வச்சுக்கோங்க. 215. ஓகே, அது கீழே ரேடியஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ வந்து பண்ண ஒரு 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க 60. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த வேல்யூ மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா சைடில் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு 411 கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு வர அளவுக்கு நீங்கள் பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வேலையை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதை லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கும் சென்டராக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க நம்ம அந்த பிக்கையும் அந்த லேயர் நம்ம குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா அதுக்கு சென்டரில் வந்து பண்ண ஒரு லேயர்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காகனாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ண இதை லைட் ஆஃப் பண்ணி காட்டுறோம். ஜஸ்ட் அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் வருதா ஜஸ்ட் அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கம்மியாக வேணும்னாக்கா ஜஸ்ட் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண மட்டும் சொல்லிடுறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால ஜஸ்ட் நான் இந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது நான் செலக்ட் போயிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லேயர் எங்கே முடியுதோ அந்த எண்டுக்கு போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை உங்க எடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு நான் வந்து பண்ணாக்க இதை நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ண எஸ்லாம் கம்மி வேணாம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறது எஸ்என் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம வந்து பண்ணாக்க குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டு பிக்கு அதுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம ஒரு லேயர் ஆட் பண்ண பாருங்கள். அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து குரூப் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கும். இப்போ அந்த பிக்கு வந்து பண்ண சின்ன மூவ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே கொடுத்துங்க. நான் வந்து பண்ண லாஸ்ட் கீ ஃபேமோடைய வேலையை வந்து பண்ணாக்க எனக்கு லெஃப்ட் சைடு நான் வந்து பண்ண லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைடில் உங்களுக்கு மூவ் பண்ணணும்னு தோணுது ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண லைட்டாக ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும் சொல்லலாம். அதுக்கு மேலே லிரிக்ஸ் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நான் யூஸ் பண்ணிக்கிற சாங்கில் தான் நீங்கள் வந்து பண்ண இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த லிரிக்ஸுடைய ஃபாண்ட் வந்து பாருங்கள் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ண திரைகளுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு வேவ் வால் ஃபாண்ட் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்புட் ஃபாண்ட் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்கள் லைட் மோஷனில் அது வந்து எனக்கு இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட்ஸு இங்கிலீஷ் ஃபாண்ட் எடுக்க தெரியலனாக்கா ஸோ அது எப்படின்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் அப்படியே பேக் போய்க்கும் நான் வந்து நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே சர்ச்சில் வந்து நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ணிங்களோ ஸோ அந்த சாங்கு நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சாங் லிரிக்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த வெப்சைட் வரும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஃபாண்ட் ரெண்டுமே கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஹைட் மோஷனில் ஜஸ்ட் அது லிரிக்ஸ் தகுந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, நீங்கள் ஃபுல்லாகவே எடிட் பண்ண பின்னாடி மேலே செட்டிங் இது இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க, 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பிறகு பார்த்துறீங்க அந்த வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நோட் வீடியோ. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே நியூன்னு இருக்கு பாருங்கள் ப்ளூ கலர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் எங்கே இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் ஹைட் மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட் இருக்கா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லைட்டாக இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே இந்த ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருப்பார் ஒயிட் கலர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இந்த தேர்டே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த செகண்டுக்கு சைடில் இந்த ஈரமாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அமௌண்ட் இருக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி 0.25க்கு நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே ஸ்கேல் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 1.25 இல்லைனாக்கா 20 கிட்ட நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெயின் ட்ராஃப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் பார்க்குறது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கீழே எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு 720 இருக்கிற நான் 180க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு இந்த எஃப்பி வேல்யூவை லைட்டாக நான் பண்ண 60 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெரியாகி கொடுத்து கீழே இந்த க்ரீன் கலர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஸோ இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க வீட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.